ஹாய் டியூட், வெல்கம் பேக் டு ஆஃப்சைட் ஸ்குவாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒர்க் வந்து பார்க்க போகிறோன்னா கேப்சர் டைப்பிங் ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேப்சர் டைப்பிங் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குற மூலியமாகவும் இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏர்னிங் ஆப் சம்மந்தமாக, ஏர்னிங் வெப்சைட் சம்மந்தமாக நிறைய ஒர்க் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் குரூப்பு, ஃபேஸ்புக் பேஜ் இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். இது மூணுத்துலேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் உங்களுக்கு எதாவது ஒர்க் வேணும்னா, எந்த கேட்டகரியில் ஒர்க் பார்க்குறீங்க, எந்த லொக்கேஷனில் ஒர்க் பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க ஒர்க்கை நாங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் அந்தந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நாங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒர்க்கை தான் ஜாப்பை சர்ச் பண்ணி உங்களுக்கு அது தனி வீடியோவாக மேக் பண்ணி நாங்கள் வந்து போடுறோம். அதே மாதிரி இப்போ கீழே டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் வந்து ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க, கம்பெனி ஒர்க்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உடனே இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து நிறைய வீடியோ வந்து வரப்போகுது. வாங்க அப்போ இந்த ஒர்க்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் கரெக்டாக இப்போ நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி வந்து நீங்கள் உங்களோட கூகுள் குரோமில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. CRYPTOJUNKI இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இங்கே கீழே ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பேஜுக்குள்ளே வந்து சீக்கிரமாக வராது. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபைங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லோடிங் ஆகும். கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணனே லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆனோடனே கீழே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஃபேசிட் பே அது மூலயமா தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன் இருக்குது, அப்புறம் PTC இருக்குது, அப்புறம் ஆஃபர் வால்ஸ் இருக்குது, அப்புறம் டெய்லி நம்ம செக் பண்ணுவோம். டெய்லி வந்து ஒரு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாட்ரி இருக்குது, டைஸ் இருக்குது, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீல்ஸ் இருக்குது, மைனிங் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இதோட பேமெண்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, பேமெண்ட் மெத்தட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே உங்களுக்கு ரிஜிஸ்டர் அப்படின்னு காட்டுதுங்களா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் கொடுத்தோன்னே இங்கே உங்களோட மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க, யூசர் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஐ ஆம் ஹியூமன் சொல்லி இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கீழே இருக்கிற இந்த பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துருங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஆப்ஷனுமே நான் சொல்கிறேன். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் காட்டும். இப்போ இந்த இடத்துல டெய்லி பாக்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது 200 எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே சைடில் மெனு பட்டன் இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஃபிக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து நம்மளே டைப் பண்ணி கேப்சர் டைப் பண்ணுறது. ஆட்டோ ஃபிக்ஸ்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இல்லை கேப்சா வந்து டைப்பிங் ஆகிடும். அடுத்தது ஷார்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் PTC அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆஃபர் வால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாஸ்க் இருக்கும், நம்மளுக்கு மைனிங் பண்ணலாம், ஸ்பின் வீல் பண்ணலாம், அப்புறம் லாட்ரி இருக்குது, டைஸ் இருக்குது, அப்புறம் ஒரு பிட் கட்டி நம்ம விளாட்னா கூட விளாட்லாம். இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல மேனுவல் ஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கா, இப்போ இங்கே மேனுவல் ஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் கொடுத்தோன்னே இப்போ நம்ம ஒவ்வொரு கேப்சாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேப்சா டைப் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன ஏர்ன் பண்ண முடியும்.
மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 85 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம எப்படி இதில் வந்து டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 லெட்டருமே நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இது இருக்குது, செகண்ட் லெட்டர் வந்து இது இருக்குது, தேர்ட் லெட்டர் வந்து இது இருக்குது. இது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா ஐ ஆம் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் கலெக்ட் யுவர் ரிவார்ட் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் பண்ணி முடிச்சிட்டேன். கேப்சா பண்ணி முடிச்சோன்னே 25 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ 25 காயின்ஸ் எடுத்தோடனே இப்போ நெக்ஸ்ட் கேப்சாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 மினிட்ஸ் வந்து டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கடையில் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இது கிளிக் கொடுத்து கீழே வந்தீங்கன்னா ஆட்டோ ஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் கொடுத்தோன்னே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதாவது நம்மளுக்கு 200 எனர்ஜி வந்து இந்த மாதிரி வந்து தேவைப்படும். அந்த எனர்ஜி நம்ம எப்படி எடுக்கிறதுனா இப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் லிங்க் அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 62 லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் 3550 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்க முடியும். 3500 கிட்ட நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் ஏன் 80 காயின்ஸு 800 எனர்ஜி வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கிளைம் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் கொடுத்தோன்னே ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 15 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கா இதில் எந்த இமேஜ் கம்மியாக இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த பால் கிளிக் கொடுத்துக்கலாம். பால் கிளிக் கொடுத்தாச்சு. இப்போ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் 1 அதுக்கான வெரிஃபிகேஷன் வந்து காட்டும். இப்போ மறுபடியும் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டெப் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. எகெயின் நீங்கள் 15 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் 6 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம இந்த லிங்க்கை வந்து ஷார்ட் இன் பண்ணுற மூலிமா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி பாயிண்ட் வந்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இந்த மாதிரி நீங்கள் கிளிக் கொடுக்கும்போது இடையில ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். அப்போ நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. மேலே இந்த இடத்துல வந்து ரீஷார்ட் அப்படின்னு இருக்கா, இது கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இதாகிடும். இப்போ லாஸ்ட்டு நம்ம ஸ்டெப் 6 வந்து வந்தாச்சு. இப்போ வெரிஃபை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. வெரிஃபை கிளிக் கொடுத்தோன்னே அதே மாதிரி இதில் எந்த இமேஜ் வந்து கம்மியான இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ யானையோட இமேஜ் தான் அதிகமாக இருக்குது, இந்த காத்தோட இமேஜ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இந்த காத்தோட இமேஜை கிளிக் கொடுத்துக்கலாம். கிளிக் கொடுத்தோன்னே வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே வந்தோடனே உங்களுக்கு ஸ்டெப் 6 அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் 6 அப்படிங்கிற கிளிக் கொடுத்தோன்னே நம்மளுக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் இதேமாதிரி லாகின் இந்த வெப்சைட்குள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். அதேமாதிரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் காட்டும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து நம்ம ஒர்க் பண்ணதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் 80 காயின்ஸ், அதாவது நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 61 ஷார்ட் லிங்க்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு இதுக்கும் ஒவ்வொரு காயின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது மெனு வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. மெனுவை கிளிக் கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் கொடுத்தோன்னே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 21 ஆட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். டோட்டலாக 260 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ ஒவ்வொரு ஆடுமே வந்து பார்த்திங்கன்னா 32 செகண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த இதை கிளிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டாக இருக்கிறத கோ அப்படின்ட்டு அதை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 31 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ 31 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஐ ஆம் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே இதில் நம்ம டிராக்டரை வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பிக் பண்ணி இந்த இடத்துல வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டு மறுபடியும் வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தோன்னே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடு பார்த்தும் இதில் வந்து காயின்ஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த இடத்துல ஹோம் பேஜ்ன்னு இருக்கா, இதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஹோம் பேஜை கிளிக் கொடுத்தோன்னே இப்போ டோட்டலாக 157 காயின்ஸ் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி விட்ரா வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்தோடனே நீங்கள் லாஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க.
லாஸ்ட்டு வந்தோடனே இதில் ஃபேசிட் பேயோட நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பிட்காயின் மூலிமா வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம், ஜிகேஷ் மூலிமா வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த காயின்ஸோட அமௌண்ட்டை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் காயின்ஸை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஐ எம் ஹியூமன் சொல்லி வித்ட்ரா அப்படின்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அதோட பேயில் வந்து ஆட் ஆகிடும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒர்க் சம்மந்தமாக, ஏர்னிங் அப்ளிகேஷன் சம்மந்தமாக, கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.